இன்றைக்கி வந்து போன் மெட்டாஸ்டேசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் சரவணகுமார், ஆர்த்தோபெடிக் ஆன்காலஜிஸ்ட். மெட்டாஸ்டேசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தனியான கேன்சர் கிடையாது. அது கேன்சரில் ஒரு ஸ்டேஜ். வேறு ஒரு இடத்துல உருவான கேன்சர் அது ரத்தம் வழியாக வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு லிவர்லேயோ இல்லை போன்லேயோ போய் மறுபடியும் அங்கே வந்து அது வந்து பரவுறதுக்கு பேர் தான் வந்து மெட்டாஸ்டேசிஸ். ஸோ இந்த மெட்டாஸ்டேசிஸ்லேயே வந்து இந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து ஃபஸ்ட் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கும், இப்போ புதுசாக ஒரு ப்ராப்ளம்னு வருவாங்க, அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னால் அவங்களுக்கு எந்த விதமான கேன்சர் ஹிஸ்ட்ரியுமே இருக்காது. ஸோ அவங்க வந்து ரெண்டாவது டைப். இப்போ இந்த மெட்டாஸ்டேசிஸில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வலி. இது வந்து அதிகபட்சமாக அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா முதுகு எலும்புகள், அதுக்கப்புறம் வந்து இடுப்பு எலும்பு, இங்கே தான் வந்து அதிகமாக பிரச்சனை வரும். ஸோ அந்த இடத்துல வந்து வலி இருக்குது, அது தொடர்ச்சியாக வலி இருக்கும். சில பேர்த்துக்கு இரவு நேரத்துலேயும் ரெஸ்ட் எடுக்கிறப்போ வலி இருக்கும். வேலை செய்கிறப்ப வந்து பெருசாக அவங்களுக்கு வலி தெரியாது, ஓய்வு எடுக்கிறப்ப தான் வந்து இந்த வலி தெரியும். மாத்திரை சாப்பிட்டோம்னா வலி குறைஞ்சிடும், ஆனால் மாத்திரையோட பவர் போனதுக்கப்புறமா மறுபடியும் வலி ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மற்ற வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். உடம்பு எடை குறையிறது, பசியே இல்லாமல் இருக்கிறது, சட்டையெல்லாம் வந்து லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப் பண்ணி பார்க்கணும். இல்லை இது வேறு வியாதியாக கூட இருக்கலாம். சில பேர்த்துக்கு சுகர் இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கும், இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் இருக்கும், இல்லை ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கூட இருக்கும். ஸோ எந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வலி தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். எம்ஆர்ஐயில் டியூமர் இருக்கும் பட்சத்தில் பிளட் டெஸ்ட், பெட் ஸ்கேன், பயாப்சி சிலருக்கு தேவைப்படலாம். இந்த மெட்டாஸ்டேசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மைலோமா, ஃபீமேல்ஸுக்கு வந்து பெஸ்ட் கேன்சர், மேல்ஸுக்குனா ப்ராஸ்டேட், லங் கேன்சர், இதனால் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. மைலோமா அப்படின்னா நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுப்போம். இல்லை இந்த கேன்சர்னால் போனில் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குரிய நம்ம சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரி பண்ணால் இம்மிடியேட் வந்து பெயின் ரிலீஃப் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுலேயே வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, இல்லை சிமெண்டிங் வித் நெயில், அந்த மாதிரிலாம் நம்ம மல்டிபிள் மொடாலிட்டிஸ் இருக்குது. ஸோ சர்ஜரி பண்ணால் இந்த பேஷண்ட்டுக்கு இமீடியட் பெயின் ரிலீஃப் கிடைக்கும், வலியிலிருந்து ஒரு நிவாரணம் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். சில பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் வந்து நம்ம கொடுப்போம், வலி குறைக்கிறதுக்காக ரேடியேஷன் கொடுப்போம். ஸோ இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ணால் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் கேன்சர் சென்டரில் போய்ட்டு இந்த பிரச்சனைக்குரிய ஸ்பெசிஃபிக் டாக்டர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ரீசண்ட் அட்வான்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃபுக்கும் டெத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம். நன்றி. டாக்டர் சரவணகுமார், ஆர்த்தோபெடிக் ஆன்காலஜிஸ்ட்.